அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில நேரங்களில் நம்ம நினைத்தது அப்படியே நடந்திருக்கும். உடனே நம்ம மனசில் நினைப்போம், நம்ம நினைச்சோம் அது அப்படியே நடந்துருச்சு என்று நம்மளை பெருமைப்படுத்திக் கொள்வோம். சில நேரங்களில் நம்ம சொன்ன விஷயம் அப்படியே நடந்திருக்கும். உடனே மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம், நான் சொன்னேன் பார்த்தியா, அதுதான் ஒரு கணிப்பு, நான் சொன்னது அப்படியே நடந்துருச்சு பார்த்தீங்களான்னு சொல்லி நம்மளை பெருமைப்படுத்திக் கொள்வோம். இவைகள் அனைத்துமே இறைவன் நம்மளுடைய மனோநிலையை சோதிப்பதற்காக வேண்டி தான் செய்கிறான் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நாம் சோதிப்பதற்காக வேண்டி தான் செய்கிறான். சூரத்து நம்பரில் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு இறைவன் இவ்வாறு சொல்வான். நபினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி சபா நாட்டினுடைய அரசி வர்றாங்க. சுலைமான் நபி அவர்களுக்கு ஒரு ஆசை, சபா நாட்டினுடைய அரசி வருவதற்கு முன்பாகவே அவர்கள் அமர்ந்து இருந்த சிம்மாசனம் நம்ம அவையில் இருக்கணும்னு சொல்லிங்கிற ஒரு ஆசை. ஒரு நல்லடியார்கள் மூலமாக இறைவன் அதனை நிறைவேற்றியும் கொடுக்கிறான். தன் கண் முன்னால் பார்த்ததற்கு பின்னால் நபினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது என்னுடைய திறமையினால் தான் வந்தது என்று அவர்கள் சொல்லலை, மாறாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஹாதாமின் ஃபதுலி ரப்பி, இது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை. எபுலுவன் என்னை சோதிப்பதற்காண்டி தான். அஷ்குர், இது இறைவன் தான் தந்தான் என்று அவனுக்கு நன்றி செலுத்துகிறேனா? அக்ஃபுர், அல்லது இது என்னுடைய திறமையினால் தான் வந்தது என்று இறைவனுக்கு நான் மாறு செய்கிறேனா என்பதை சோதிப்பதற்காக இறைவன் தருகிறான் என்றார்கள் நபினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.